மானகாடு பையா வாடா. போட போற வாடா. அது சீராமாட்டி தங்க கம்பியாட்டிய சீராமாட்டி தானே இங்க வந்து டவுஸ்ல வந்து ஜட்டி அவுத்துக்கிறேன். அரை பாட்டு பாட்டு பாட்டா தேவடியா முண்டை உள்ள பாருங்க. அடியில போட்டு நீ தான் பார்க்கல. அவர் புத்தகம் வச்சுவாங்க அடியில போட்டு ஜாதி மாத்துக்கா ஜாதி மாத்துக்கா ஜாதி மாத்துக்கா அக்காடி பையன் கீழே வாங்க. யோ நான் என்ன மோசமான உயிரோட மோசமானவங்க அது உள்ள ஓடிட்டாவா தண்ணி அம்மா இவன் டீப்பு நோயம்மா அடிக்கிறான வலி போடுதா. அத்தை நல்லா இருக்கிறியா அத்தை? நல்லா இருக்குமா சாப்பிட்டே நீதான் என்ன மாவளா? ஆமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிற அத்தை. சரி அப்பா கூப்பிடுறேன். எங்க அப்பா இருக்கட்டும். எங்க அம்மா என்ன பண்ணா? எங்க அம்மா இருக்கிறேன். சரி இரு 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 உம்மா முடியுது. உம்மா எங்க? எங்க அம்மாவா இருக்கிறாங்க. சரி அம்மா ஒப்பன் போட்டு இப்படி அப்பா வாங்க. ஏன்னா 1000 இருந்தாலும் நான் யாரு? உன் கூட பிறந்த தங்கச்சி. உன் பொண்டாட்டி ஊத்தி போட்டு 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 அடிக்கிறாள அப்பயே பார்த்து நிக்கிறீ. ஏன் என் தங்கச்சி அடிக்கிற ஒரு வார்த்தை நீ கேட்டியா? நீ அப்ப என் மனைவி எவ்வளவு கடிச்ச எவ்வளவு சத்தியமா நான் அடிக்கல அண்ணா. வாரத்தை எல்லாம் துணிதான் துவச்சி எடுக்குங்க. இந்த பொம்பளை ஆம்பளை மாதிரி அடிக்கிறான். இந்த ஆம்பளைங்க ஆச்சு ஒரு பொட்டை மாதிரி அடிச்சு மானமே போகுது பாருமே. அதான் நல்லா இருக்கீங்களா? நாலண்டானா நான் உன்னை அடிக்கும் போது 3 மாசம் முழுகாம இருந்தீங்களே, நான் உன்னை எட்டி எட்டி ஒதுக்கும் போது அது கஞ்சி போல அது அழகா பேத்து வச்சுக்கிட்டு போனேன். எங்க இருக்கிறாவா? கண்மணி பாரு அம்மு அம்மு அம்பு பாடிங்க அத்தக்காரி பார்த்தா நம்ம வாக்கியே குடிச்சதாக. நாங்க அப்படியாமா? எப்படி அவர் மினிமம் தக்காளி பாய் மாதிரி பொண்ணு இனிமேலு
உன் அப்பா பேச்சு கேட்காது, அம்மா பேச்சு கேட்காது, உன் மாமன் பேச்சு கேட்காது, என் அத்தை பேச்சு கேளு. ஐயோ அப்படியா? இந்த பேரு களை வெட்ட போனாக்கா 50 ரூபாய் கூலி தான், நடு போனா 100 ரூபாய் கூலி தான், களைப்பேருக்கு போனா 75 ரூபாய் கூலி தான், கரும்பு சமத்து போனாக்கா 100 ரூபாய் கூலி தான். அந்த 100 ரூபாய் கூலி வாங்கி நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே லாய்ப்படாது. அதனால நான் என்ன சொல்ல வரேன், ஏமா இனிமேல அத்தை சொல்ற மாதிரி நீ கேளு. இந்த பேரு மாசம் அமாவாசைக்கு மலையனூர் கோயிலுக்கு போறோம். நீ நானும் நானா சொல்றதுக்கு காலு போடுற தூக்கி வைக்க போடாத உனக்கு தேவையா அக்காவை போடாத தூக்கி போடா பேசாதோ போடி போ போடி அப்புறம் போய் போடி தொட்ட எங்க பார்த்தா முடி முடியாகி அவனை வாங்கி பாஜி வர அப்போ தாடி வாங்கறது கரெக்ட்ன்றியா? அடி வாங்கிறது கிடையாது. இதுக்கு மேல வாழ முடியாது. ஓய்ச்சு போடி மறக்க அக்கா, என்னை போல யாரு இருக்காதீங்க. என்னை போல இருந்தா எனக்கு எந்த நிலைமையும் அந்த நிலைமை சாரும். அக்கா எல்லாரும் என்ன பார்த்து அப்படியே கத்துக்குங்கன்னா கத்துக்க மாட்டாங்க. அப்ப அக்கா நான் உன்னை விட்டுட்டு தனியா போறேங்க. பார்த்து பத்திரமா போ. நல்லா இரு, நல்லா சாப்பிட்டு உடம்பு ஏற்றுக்க. மயிறு மட்டும் இது பண்றாங்க போய் எடுத்துனா அது எங்கன்னா கிடைக்குதுடா. அது பார்த்தாடா படிக்காது வந்து செல்ல குட்டி இல்ல, பத்திரமா போயிட்டு வா. செல்ல குட்டியே, அக்கா நான் உன்னை விட்டு போறேன்டா. அதான் போயிடு பத்திரமா. போட்டமா வரல செல்லம், அப்படியே பத்திரமா போயிட்டு வா. போயிட்டுமா டாடா, போய் வரட்டுமா? பாய் பாய். குத்துனா வலிக்குமா? ரத்தம் வரும்டா. ஐயோம்மா நோவுது அம்மா. நோவுதா? ஐயோ கொஞ்சம் மேல போதாடா? கொஞ்சம் கொஞ்சம் தான் போகுது. அவருக்கு போயிட்டு கேளுங்க. அம்மா வலி தாங்க முடியலம்மா. ஐயோ அம்மா என்னடா இந்த மாதிரி தேவடி அம்மா பண்ணுவேன்ட்டு தான் ஏறிமா தர வந்து போடா குடு வலி வலி வலி. சரி எப்படி வந்து பிரிந்து கொண்டு வந்து சேர்ந்து விட்டது அச்சா. ஒளிக்கல் வாங்க சாத்தி வாங்க. என்னங்க ஆமா உன் தம்பி தான் போயிட்டான். இருந்தாலும் நம்ம மகள அமுதாவ மண்ணுக்கு போவா. எங்க அண்ணன் குத்துலாமே. அண்ணா என் மக அமுதா திருமணம் செய்திருக்கிறியா? மீண்டும் திருமணமா? ஐயோ என்னங்க அண்ணா அண்ணி தான் நினைவுக்கு ஆளாயிட்டாங்க. என் பொண்ணு கீச்சு கொண்டு வந்து அனுப்ப மாட்டாங்க. அப்படியா? ஆமா ஆமா பாபு திருமணம் சரிமா சரிக்கிறேனா? அது ரெடியாகுது. நீ என்ன ஓம ஜர காட்டுறா? ஓம பரம போதுங்க. இல்லம்மா அவதான் அப்படி செஞ்சா. ஐயோ எப்படி அது ஒண்ணுமே பண்ணாதுண்ணா. நீ கோடு போட்டு அங்க அங்க இடல் 1 மணி நேரமா நான் கூட வாரி வராது. அப்படி மகள அப்படி சொல்லாம நீ சொல்லாம அது போட்டும். திருமணம் எங்கே கிடையாது. சிவன் சக்தி ஆலயம் சென்று திருமணத்தை வச்சுக்கொள்ளலாம். ஆமா வாங்க போகலாம்.